திருமானக்குழி வாமனபுரீஸ்வரர் ஆலயம். இது கடலூர் மாவட்டத்தில் தேவார பாடல் பெற்ற திருத்தலம். இறைவன் வாமனபுரீஸ்வரர், மாணிக்கவரதர், உதவி நாயகர் என்றும் இறைவி அம்புஜாஸ்ரீ மாணிக்கவள்ளி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இங்கு திருஞான சம்பந்தர் பதிகம் பாடியிருக்காங்க. கடலூர் மாவட்டத்திலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் பாலூர் பக்கத்தில் இருக்குது. இந்த கோவிலில் சிவபெருமானும் பார்வதி அன்னையும் இணைந்து உதவி நாயகராக அருள் பாலிக்கின்றனர். சூரிய பகவான் இங்கே வழிபாடு செஞ்சுருக்காங்க. கருவறையில் வாமனர் அவதாரம் காட்சியாக செதுக்கப்பட்டிருக்கு. நந்தி சிலை எல்லா ஆலயங்களையுமே தலை சாய்ந்தபடி இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் நேர்முகமாக காட்சி தராங்க. 5 நிலை கொண்ட ராஜகோபுரமும் 3 பிரகாரங்களும் இருக்குது. கெடில நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. பழமையான ஆலயம் என்றாலும் இது யுகங்கள் கடந்த ஆலயம். இந்த கோவில் ரத்னகிரி அல்லது ஜோதிகிரி என்று அழைக்கப்படும் சிறிய குன்றின் மீது அமைந்திருக்கு. இந்த ஆலயம் திரிசங்கு ஹரிச்சந்திர மகாராஜா காலத்தில் கட்டப்பட்டது. வரலாறு என்னன்னா, மகாபலி சக்கரவர்த்தி காலத்தில் மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்திகிட்ட 3 அடி நிலம் கேட்குறாங்க. 3 அடி நிலம் கொடுத்த உடனே 1 அடியை பூமியையும் 1 அடியால் வானத்தையும் அளந்த பிறகு 3வது அடியை எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்குறப்ப மகாபலி சக்கரவர்த்தி தனது தலையை காமிச்ச உடனே அந்த தலையில் காலை வச்சு அப்படியே பாதாள லோகத்துக்கு அழுதிட்டு அவருக்கு சிரஞ்சீவியாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் அவரை பாதாள லோகத்துக்கு அழுத்தினதுனால அவருக்கு தோஷம் ஏற்படுது வாமனனுக்கு. அதனால இங்கே சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாரு. அந்த தவத்துக்கு அசுரர்கள்லாம் தடையாக இருக்காங்க. அதனால் மறுபடியும் சிவபெருமான்கிட்ட வேண்ட தனது 11 ருத்ர ரூபங்களில் ஒருத்தரான குபேர பீம ருத்ரராக இங்கே காவலாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பூஜை செய்து தனது பாவம் நீங்கப்படுறாரு வாமனன். இங்கே குபேர பீம ருத்ரராக திரையாக காட்சி தராங்க. அதனால தான் இந்த இறைவனை 2 வினாடிகள் மட்டுமே காட்டுறாங்க. அதாவது இங்கே என்னென்னா, இறைவனும் இறைவியும் இணைந்து இருக்கிறதுனால அவங்களுடைய அனுமதியை பெற்று பக்தர்களுக்கு 2 வினாடி மட்டுமே காட்சி கொடுக்கும்படி இருக்கக்கூடிய ஒரே ஒரு திருத்தலம்னா இதுதான். இங்கே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அன்னையினுடைய சன்னதியை ஈரத்துணியோட 11 முறை சுற்றி வராங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு வெண்ணெயை நைவேத்தியமாக கொடுக்குறாங்க. திருமணம் ஆகாதவங்க தங்களுடைய ஜாதகத்தை இங்கே இறைவன் சன்னதிலையும் அன்னை சன்னதிலையும் வச்சு வணங்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்குது. மானி என்றால் பிரம்மச்சாரி என்றும், திரு என்றால் மரியாதைக்குரிய சொல்லாகவும், குழி என்றால் சிவபெருமான் இங்கே குழியில் இருந்து வாமனனுக்கு காட்சி தந்ததுனால திருமண குழி அப்படின்னு இந்த பேர் வந்துச்சு. அம்பாள் சன்னதிக்கு கெடில தனியாக கொடிமரம் இருக்குது. இங்கே அம்மனுக்கு உதவியாக, அதாவது காவல் தெய்வமாக பைரவர் இருக்காங்க. பஞ்சமூர்த்திகளும் மற்ற செல்வ விநாயகர், ஆறுமுக பெருமானும், தட்சிணாமூர்த்தியும், பாலசாஸ்தாவும் இங்கே காட்சி தராங்க. நவகிரக சன்னதியும் 63 நாயன்மார்களும் பிரகாரத்தில் இருக்காங்க. இங்கே கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஆலயத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றுறாங்க. பௌர்ணமி என்று கிரிவலமும் வராங்க.